வணக்கம் தமிழ் மக்களே. தாவேகா கட்சியில் இனிமே வாரிசு அரசியல் பற்றியோ குடும்ப அரசியல் பற்றியோ பேசவே மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? ஏன்னா கடந்த 21 பனையூர் அலுவலகத்தில் திரு விஜய் அவர்கள் முன்னிலையில் முன்னாள் சபாநாயகர் அஇஅதிமுகவை சேர்ந்த திரு தனபால் அவர்களோட மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தாவேகால இணைந்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஒன்றிய மந்திரி திரு எழில்மலை அவர்களோட மகள் கேத்ரின் எழில்மலை அவர்களும் திரு விஜய் முன்னிலையில் தாவேகாவில் சேர்ந்திருக்கிறாங்க. இன்னும் முக்கியமாக சமூக போராளி இமானுவேல் சேகரன் அவர்களோட பேரன் சக்கரவர்த்தி அவர்களும் தாவேகால திரு விஜய் முன்னிலையில் இணைந்திருக்கிறாங்க. இந்த 3 பேரும் இப்போ அதிகாரப்பூர்வமாக திரு விஜய் அவர்கள் முன்னிலையில் 21 பிப்ரவரி அன்னைக்கு தாவேகா கட்சியில் இணைந்திருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இனி குடும்ப அரசியல் அப்படின்னோ வாரிசு அரசியல் அப்படின்னோ மேடையில் வேற எந்த கட்சியையும் இவங்க பேச முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது தாவேகா கட்சியோட கொள்கை முரணா இல்லை 2026 சட்டசபை தேர்தலுக்கான மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா அப்படிங்கிறது வர தான் தெரியும். நன்றி மக்களே.